முறை தவறிய ஒரு அமைப்பு. சட்டத்தை பின்பற்றக்கூடாது, புரட்சியாக ஏதாவது செய்யணும், அல்லது நேர்மை ஒழுக்கங்கிறதெல்லாம் அது எடுத்துக்கிற மனோபாவம் இருக்காது. இது மாதிரியெல்லாம் குருவுக்கு வேலை உண்டு. தனித்த குரு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் இடம் குரு வந்து இருந்த இடத்தை கெடுப்பான், இப்படியெல்லாம் பழமொழி இருக்குது. கிரகங்கள் 9 தான். அந்த 9 பேரையும் நாம் வந்து தரம் பிரித்து இவர் சுத்தமாகவே எல்லாத்துலேயுமே கெடுதல் தான் பண்ணுவார்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறதும், ஒரு சில கிரகங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டுன்னு நம்புறதும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அறியாமை தான். இப்போ பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 10 குரு பதியை கிடப்பான். அப்போ அந்த பதிங்கிறது 10ஆம் இடம்ங்கிறது எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா, மேஷ லக்னத்தை வச்சு முன்னோர்கள் சொன்னாங்க. 12ஆம் இடத்துல அந்த குருங்கிறது 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருந்தால் நல்வழி காட்டுறது. ஆனால் இந்த 12ஆம் இடத்துல வந்து தனியாக அறியாமல் சில பேர் தவறுகள் செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அது கொண்டு போகும். அதனால் பாவ தொடர்புகள் 2ஆம் வீட்டுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா 2, 6, 10 கனெக்டிவிட்டி இருக்கணும். அதே 8, 12 கனெக்டிவிட்டி இருந்தால் பணம் சேராது, தேங்காது. பேருக்கு குரு திசை நடக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி மட்டும் இல்லை, சமுதாயம். நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து நல்ல பேர் எடுக்கிறது. இப்போ ஒரு நல்ல அறம் சார்ந்த பண்புகளை வச்சு எல்லாரையும் வழி நடத்துறது. அப்போ இந்த தர்மத்தை பின்பற்றினால்தான் முக்தி அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு உண்டானவர் தான் குரு. அது பெரிய பெரிய தொகையாக கடனை இது பண்ணுறதுக்கும் குரு. பெரிய கடன் வாங்கி தொழில் நடத்தி புழங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு குரு இருக்கும். நல்ல குருவாக செயல்படும் போது அந்த கடன் ஒன்றும் பண்ணாது. இப்போ 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம்னு போது வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, JMS சந்திரமொழி ஐயா தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பருங்க. ஸோ அந்த கடந்த சீரீஸா பண்ணிட்டு இருந்தோம், அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற கிரகம் குரு. ஸோ குருன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம், ஒரு குரு பாவம், அதாவது குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது 12 பாவத்துல குரு என்ற பலன்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட கான்செப்ட் படி குருனா யாரு, அவர் எப்படிப்பட்ட ஆள்? அதாவது காலபுருஷ தத்துவத்துல 9ஆம் இடம் குருவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 9ஆம் இடம் என்பது தர்மம், சட்டம், நியாயம், எல்லா விதமான போதனைகளையும் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய தகுதி. இப்போ ஒரு மதம்னா போதனை தானே. அப்போ அந்த தத்துவங்களை அது வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை, அதுதான் குரு. ஆனால் அது மட்டும் இல்லை, ட்ரெஷரி, உலக மொத்த பணத்துக்கும் அதிகாரி. அதனால் கருவூலன்னு சொல்லக்கூடிய ட்ரெஷரிக்கு அவர் தான் பங்களிப்பு, குழந்தைக்கும் அவர் தான் காரகன். அந்த மாதிரி குருவை பற்றி சொல்லும் பொழுது, இப்போ நாம் முதல்லையே பேசியிருக்கோம், அறம்பொருள் இன்பம் வீடுன்னுட்டு 4 டைப்பு பேசியிருக்கோம். இதில் வந்து நமக்கு பிறவியினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கர்மாவனால வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். அந்த பலன் என்னன்னா முக்தி அடைகிறது. அப்போ இந்த தர்மத்தை பின்பற்றினால்தான் முக்தி அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு உண்டானவர் தான் குரு. அப்பேற்பட்ட குரு வந்து நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் புனர்பூசமாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடமான துலா ராசியில் விசாக நட்சத்திரமாக இருக்குது. 11ஆம் இடமான கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்குது. அப்போ இந்த 3, 7, 11ங்கிறது இன்பஸ்தானம். தர்மம், அர்த்தம், காமம் அப்படிங்கிறதுல காம திரிகோணங்கள் தான் இது. அதில் வந்து குருவை வச்சிருக்கோம் அப்படின்னா என்னன்னா, குழந்தை பிறப்பு, அதில் ஒரு நேர்மை, சத்தியம், இதையெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அங்கே குரு வச்சிருக்கோம். ஆனால் 9ஆம் இடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் மற்றும் மதத்தை பின்பற்றுதல், ஒரு ஒழுக்கத்தை ரெடி பண்ணுறது. அது எப்பேற்பட்ட தத்துவத்தை பின்பற்றதா இருந்தாலும் அவங்கவங்க ஒரு டிசிப்ளினோட பண்ணணும் அப்படிங்கிறது அது வரையறுக்கிறது. அதனால் வேத பாராயணம், ஆன்மீகம் சார்ந்த பணிகள், சட்டம் சார்ந்தது, நீதித்துறை, இது எல்லாத்துக்குமே ஒரு காரகன். குரு வந்து காரகன். 12ஆம் இடமான மீன ராசியில தான் நாம் எதுக்கு பிறந்தோன்னு கண்டுபிடிக்கக்கூடிய உணர்வு இருக்கு. இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்கிறதுங்கிற கேள்வி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தையும் 9ஆம் இடத்தினான வழிகாட்டுதலையும் 12ஆம் இடமான ஆராய்ச்சியையும் தங்கிட்ட வச்சிருக்கிற ஒரு கிரகம் தான் குரு. சூப்பருங்க. அதுல லக்னத்தில் குரு
எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த குருவானவர் வந்து லக்னத்தில் இருக்கும்போது ஒரு பெரும் மதிப்பையும் தோற்றத்தையும் ஒரு சொசைட்டியில வந்து ஒரு நல்ல புகழையும் கொடுத்துருவார். அதாவது அங்கீகாரம் ஒரு தோற்றத்திலேயே வந்து அவர் உதாசீனமா பார்க்காம கௌரவமா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பை கொடுத்துருக்காரு. இப்ப நம்ம லக்னம்னு சொல்லும் பொழுது பல லக்னங்கள் இருக்கு. 12 லக்னங்கள்ல வந்து குருவுக்கு எதிர்ப்பான லக்னங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு துலாமாகட்டும் ரிஷபமாகட்டும், அது வந்து அசுர குருவினுடைய வீடுகள். குருங்கிறவர் வந்து தேவகுரு. இந்த அசுர குருகள் வந்து மாயையை வளர்க்கிறவங்க. உலக இன்பத்துக்காக போராடி அந்த மாயில சிக்கிக்கிற விஷயத்த சுக்கிரன் பண்ணுவார். அந்த மாதிரி இடத்துல லக்னமா அமைஞ்சு குரு இருந்தாலும் கூட நட்சத்திர ரீதியாக நல்லபடியான தொடர்பு இருக்கணும். இப்ப உதாரணத்திற்கு 1, 5, 9ன்ற தொடர்புல இருந்தா அது வந்து தர்மத்துக்கு பேர் போனவர்களா இருப்பாங்க. 2, 6, 10ன்னு இருந்தா சட்டப்படி தொழில் செஞ்சு தர்மப்படி தொழில் செஞ்சு பெரிய அளவுல வசதி வாய்ப்போட இருப்பாங்க. 3, 7, 11 இருந்தால் தெய்வீக காதலை வளர்த்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு நல்ல கற்பு நெறி தவறாம ஒரு ஒழுக்கமான ஒரு ஆண் பெண் உறவை வளர்ப்பாங்க. அதே 4, 8, 12ஆக இருந்தால் மோட்ச சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு மெடிடேஷன் ரீதியாக அவங்க வந்து பின்வாழ்வை வந்து கொண்டு போவாங்க. இப்படியெல்லாம் அந்த கணக்கு இருக்கிறதுனால இந்த 6, 8, 12, 4, 8, 12ங்கிற கனெக்ஷன் லக்னத்துக்கு வந்துச்சு அப்படின்னாலே அதுல வந்து ஒண்ணு நோயால் அவஸ்தைப்படணும், இல்லைன்னா பணம் சம்பந்தப்பட்ட சீட்டிங் வேலைகள் அதுல மாட்டிக்குவாங்க. இப்ப ஆமா, குருன்னு நம்ம நல்லவர் அப்படின்னு நினைக்கிறோம். அவரு கெட்ட பாவங்களுக்கு தொடர்பு கொள்ளும் போது இப்ப பெரிய பெரிய தனவந்தர்கள் இன்கம் டேக்ஸ் ரைட்ல மாற்றுறது, பதுக்கல் பணம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு குருவே காரணமாயிடுது. சூப்பருங்க. அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் குரு, தனக்காரகனான குரு தனஸ்தானத்துக்கு சம்பந்தப்படும் போது நல்ல விஷயம்தான். அதுல செல்வம் செல்வாக்கு என்பது நேர் வழியில நிறைய பணத்தை பெரிய பெரிய தொகைகளை சேமிக்கிற ஆற்றலை கொடுக்கும். இதே மாதிரி நட்சத்திர ரீதியாக நல்ல குருவாக இருக்கணும். இப்ப 2ஆம் இடத்துக்கு எது நல்ல ஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருந்து நீங்க 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்க்கணும். அதுதான் 2, 6, 10ன்னு சொல்றோம். இப்ப 9ஆம் வீடு அப்படிங்கிறது 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அப்ப நீங்க கணக்கு போட்டு பார்த்து உதாரணத்துக்கு இப்ப மேஷ லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா 9ஆம் வீடு குரு வீடு தான். 9ஆம் வீடு வந்து குரு வீடு. இப்ப 2ல ரிஷபத்துல குரு இருக்காங்கன்னு வைங்க மேஷ லக்னக்காரர்களுக்கு, அது வந்து 8ஆம் வீடு குரு வீடு ஆயிடுது இல்லையா? அப்ப 2க்கு பார்க்கும்போது அந்த வீடு 8ஆம் வீடா மாறுறதுனால அந்த குருவினுடைய தொடர்பே அவருக்கு பாதிப்பை கொடுக்குது. அதனால பாவ தொடர்புகள் 2ஆம் வீட்டுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா 2, 6, 10 கனெக்டிவிட்டி இருக்கணும். அதே 8, 12 கனெக்டிவிட்டி இருந்தால் பணம் சேராது, தேங்காது. பேருக்கு குரு திசை நடக்கும், ஆனா வந்து அவங்களால பணம் சேமிப்போ செல்வ செழிப்போ வாழ முடியாது. இவங்க பேசுறதும் எப்படிங்க இருக்கும்? 2ல குரு பேச்சுவார்த்தைகள் ஒரு பண்போட ஒரு நிதானத்தோட அமைதியா பேசக்கூடிய நபர்கள் தான். அதனால பேச்சுல வந்து இதா இருக்கும். படிப்பு கல்வி போதனை இதுல எல்லாம் நல்லா இருக்கும். இப்ப அது ஒரு கெட்ட கிரகம் குரு வந்து கெட்ட பாவங்களோட சம்பந்தப்படுதுன்னா அந்த வாக்குஸ்தானமும் சேர்ந்து தானே பாதிக்கப்படும். இப்ப குரு வந்து 8, 12 தொடர்பு 2ல இருக்கு அப்படின்னாலே பேச்சினாலையும் அவங்க வந்து அவமானத்தை அடைவாங்க அல்லது பலருக்கு பிரச்சனையும் கொடுப்பாங்க. இப்ப நாங்க பெரிய ஒரு பொறுப்புள்ள ஒரு உதாரணத்துக்கு ஃபைனான்ஸில் வந்து பெரிய பொறுப்பு இருக்கு அவருக்கு, அதுல கையாடல் பண்ணா எப்படி இருக்கும்? அப்ப குரு வந்து அங்க டிஃபீட் ஆகுறாரு. அவர் வந்து நம்ம அந்தஸ்தையும் புகழையும் கெடுக்கிறதுக்கு அவரே காரணமாயிருக்கு. சரிங்க. அடுத்து 3 குரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன், ஒரு செய்திகளை டெவலப் பண்றது, இது மாதிரி விஷயங்களுக்கு நல்ல அமைப்பு தான். ஒரு இளைய வழியில சகோதர வர்க்கம் இதுக்கெல்லாம் நல்ல அமைப்பு தான். குலதெய்வ ஸ்தானம் அப்படிங்கிறது 9ஆம் இடம், தந்தை வர்க்கம், இதுல எல்லாம் வந்து ஒரு நல்ல மதிப்பை உறவு வச்சுக்கிறதுக்கும் அவர்களுடைய விருப்பப்படி இவங்க நடக்கிறதுக்கும் சாதகமா இருக்கு.
அதே மாதிரி கல்யாணம் ஆகும்போது மாமனார் ஸ்தானம்னு எடுக்கலாம். ம், ம். 3ஆம் இடத்துல குரு அப்படிங்கும்போது மாமனார் ஸ்தானம். அந்த மாதிரி விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவன் மாமனாருடைய குடும்ப வாழ்க்கையில சில குறைபாடுகள் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு வந்து அது 7ஆம் இடம் ஆயிடுது. அப்பாவினுடைய அமைப்பிலேயே 7ஆம் இடம் ஆயிடுது. அதனால இந்த அப்பா வழியிலையும் மாமனார் வழியிலையும் அந்த குரு வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து குளறுபடிகளை கொடுக்குறார். பட் வந்து இந்த சட்டம், செய்தி தொடர்பு இதுக்கெல்லாம் நல்லது. அடுத்து 4ஆம் இடத்துக்கு குரு. வீடு நல்ல தெய்வீகமா இருக்கும். 4ஆம் இடத்துல குரு தொடர்பு இருந்தபோது அந்த டிவைன் பவர்னு சொல்லக்கூடிய தெய்வீக ஆற்றல் அங்க இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோயில் மாதிரின்னு சொல்றோம் இல்லையா, எந்நேரமும் அங்க வந்து அந்த தியானம், பாராயணம் அல்லது பூஜைகள், புனஸ்காரங்கள் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். அப்படியே அவன் அந்த பண்ணாத ஃபேமிலியா இருந்தா கூட அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா அவங்க வந்து ஒரு வலிமை பெற்றவர்களா இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலா அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னா தர்மம், நியாயம், சட்டம் அதெல்லாம் குடும்ப உறவுகளை பேணி பாதுகாத்து நல்லா வச்சிருப்பாங்க. தாயார் வந்து ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிற தாயாரா சூப்பருங்க. அடுத்து 5ல் குரு. 5ல் குருங்கிறது பண்டைய நூல்களில் வந்து புத்திர தோஷம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தாது. இப்போ உங்களுக்கு வந்து மேஷ லக்னத்தில் 5ல் குரு, சிம்ம லக்னத்துக்கு 5ல் குரு, தனுசு லக்னத்துக்கு 5ல் குருங்கும் போது அது கூட இருக்கிற இடத்த வச்சு நட்சத்திர தொடர்பை பார்த்து தான் அதை உறுதிப்படுத்தணும். பட் அப்படி கிடையாது. இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் நல்ல சற்புத்திர யோகம்னு சொல்லுவாங்க பண்டைய நூல்களுடைய அந்த வார்த்தை. அப்படின்னா என்னன்னா நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தை அப்படின்றது அர்த்தம். அது போக ஒரு தெய்வீக தன்மை இருக்கும் அவங்க கிட்ட. இந்த ஆத்மஸ்தானம்னு சொல்றதுனால அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு தெய்வீக தன்மை இருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு, இன்ட்யூஷன் பவர், இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா போதனை சொல்றோம். ஆமா, குரு தான் காரணம். அது மாதிரி வேதம் படித்தவர்களாக இருப்பாங்க, வேதத்துல ஆர்வம் உள்ளவராக இருப்பாங்க, மந்திர உச்சாரணம் இது சார்ந்த அருள் சார்ந்த பணிகள்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அடுத்து கடன், நோய், எதிரி சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தில் குரு. ஆமா, 6ஆம் இடம் அப்படிங்கிறதுல வேலைன்னு ஒண்ணு இருக்கு, பகை, நோய், கடனும் இருக்கு. இப்ப அகம் சார்ந்து எடுக்கும்போது நோய், புறம் சார்ந்து எடுக்கும் பொழுது இது கடன்லையும் வரும், இதுல அதாவது வேலையிலையும் வரும். இப்போ இந்த ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் ஈடுபடுறவங்க, சட்ட கல்வி படிக்கிறவங்க, லாயராக போகிறதுக்கு சட்டக்கல்வி படிக்கிறவங்க, அது மாதிரி இப்போ மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை சார்ந்த மருத்துவம், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க இது சார்ந்தெல்லாம் வேலை செய்யும். ட்ரெஷரியில் வேலை பார்க்குறது, ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறது, இதெல்லாம் வந்து குருவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கும். ஒரு வகையில் ஒரு கௌரவமான சம்பளம் வாங்குறவராக இருப்பாங்க. நோயின்னு எடுக்கும் பொழுது அடிவயிறு, கொலஸ்ட்ராலு, சுகரு இது சம்மந்தப்பட்ட உபாதைகளை கொடுப்பாங்க. ஒரு பெரிய கட்டிகள் வளர்ச்சிகள் படுறதும் குருனாலன்னு சொல்லலாம். பாரம்பரிய நோய்கள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். கடன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய தொகையாக கடனை இது பண்ணுறதுக்கும் குரு, பெரிய கடன் வாங்கி தொழில் நடத்தி புழங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு குரு இருக்கும். நல்ல குருவா செயல்படும் போது அந்த கடன் ஒன்றும் பண்ணாது. இப்போ 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம்னு போது அந்த கடன் 10ஆம் இடத்துக்கு உபயோகப்பட்டு இவருக்கு லாபத்தை கொடுக்கும். அதே 8-12 தொடர்புல அந்த 6ஆம் வீட்டு கிரகம் இருக்கும் பொழுது கடனை வாங்கியே அகலப்பக்கால் வச்சு நஷ்டம் அடைஞ்சு அதனால பெரிய பிரச்சனைகள். அடுத்து 7ஆம் இடத்தில் குரு. 7ஆம் இடத்துல ஜென்ரலா நம்ம பாரம்பரியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா தனித்த குரு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் இடம் குரு வந்து இருந்த இடத்தை கெடுப்பான், இப்படியெல்லாம் பழமொழி இருக்கு. பட்டு நம்ம பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கிரகம் இருந்த இடத்த வச்சு எதையுமே கணிக்கிறது இல்லை, எல்லாமே நட்சத்திர தொடர்பு தான். ஆனால் 7ஆம் பாவ தொடர்புன்னு எடுக்கும்போது அந்த பாவகாரமாக குரு வரும்போது ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஆப்போசிட் பார்ட்னர். இப்போ ஆணாக இருந்தால் 7ஆம் பாவ குருன்னா உண்மையான மனைவி அப்படிங்கிறது, பெண்ணாக இருந்தால் உண்மையான கணவன். அதே மாதிரி ஒழுக்க நெறி, நல்ல ஒரு அன்பு, பண்பு இதையெல்லாம் வளர்க்குறவராக இருப்பாங்க. அதில் ஒன்றும் சிக்கல் கிடையாது. இப்போ பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, 7ஆம் இடம்ங்கிறது பேங்க்கு. ஸோ பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, ஃபைனான்ஸில் தொழிலாக அமைச்சிக்கிறவங்க, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து பல்கான தொகையில் வந்து இது பண்ணுறவங்க,
அது மாதிரி எல்லாம் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ 6ஆம் இடத்துக்கு அது நல்ல இடம் தான், ஆனால் மீடியமாக போகும். 6ஆம் இடத்துல இருக்கிற அளவுக்கு பெரிய வளர்ச்சி இருக்காது, கொஞ்சம் டிபெண்ட் வளர்ச்சின்னு சொல்லணும். அதாவது தனித்துவமாக எதையும் பெருசாக சாதிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒரு மிடில் கிளாஸில் மீடியமாக போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அளவில் பலன் கொடுக்கும். அடுத்து 8ல் குரு. 8ல் குரு அப்படிங்கிறது வந்து 8ஆம் இட தொடர்பு ஆன குருன்னு எடுத்துக்கணும். 8ல் குரு பிறந்த உடனே அவங்க வந்து மோசம்னெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம பாவ தொடர்பில் வந்து 8ஆம் பாவ நட்சத்திரம் தான் உண்மையிலேயே 8ஆம் பாவத்துக்கு உரியது. ஆனால் அந்த 8ஆம் பாவத்தில் குரு இருக்கும்போது அந்த 8ஆம் பாவத்து நட்சத்திரத்தில் வாங்கி தானே அவர் செயல்படுவார். அதில் வந்து விதியா இருக்கா விதிவிலக்கா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். முறை தவறிய ஒரு அமைப்பு, சட்டத்தை பின்பற்றக்கூடாது, புரட்சியாக ஏதாவது செய்யணும் அல்லது நேர்மை ஒழுக்கங்கிறதெல்லாம் அது எடுத்துக்கிற மனோபாவம் இருக்காது. இது மாதிரி எல்லாம் குருவுக்கு வேலை உண்டு. அதனால் 8ஆம் இடத்து குருங்கிறது வந்து இவங்களுக்கு மொராலிட்டியை வந்து மாறி வேலை செய்வாங்க. எதையுமே நேர் ரூட்டில் போகக்கூட வேணும் அப்படிங்கிற விஷயத்தை மறந்து அது அதிரடி ரூட்டில் போவாங்க. அதில் நல்ல குருவாக இருந்தால் தப்பிச்சுக்குவாங்க, ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கெட்ட குருவாக இருந்தால் 8லேயே தொடர்பு வச்சிருக்கணும், 12லேயே தொடர்பு வச்சிருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து நான் சொன்னபடி பெரிய பெரிய சட்ட நடவடிக்கைகளை மாட்டி அவமானப்படுவாங்க. இப்போ என்னன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு அது பாதிப்பு தானே. அப்போ லக்னம்ங்கிறது என்ன, நல்ல சிந்தனை. அந்த நல்ல சிந்தனையை குரு கொடுக்க மாட்டார். 9ல் குரு. 9ஆம் இடத்து குரு அதுதான் வந்து ட்ரஸ்ட்டு, மிகப்பெரிய தர்மகர்த்தா மாதிரி. இப்போ கோயில் தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஆன்மீக பணிகள், பெரிய பெரிய ஆராய்ச்சி கல்விகள் படித்து பெரிய லெவலில் அவங்க புகழ் பெறுறது, ஆன்மீக தத்துவங்கள்லேயே பிஹெச்டி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கும்போது ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு ஈடுபாடுகள், ஒரு சமூகம் சார்ந்த வந்து ஒரு பெரிய பெரிய தொகைகளை வந்து டீல் பண்ணி அதை வந்து பப்ளிக்குக்காக செலவு பண்ணுறவங்க அப்படி எடுத்துக்கலாம், அந்த பொறுப்பில் இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம். சட்டத்துறை, நீதித்துறை இது சார்ந்த வகையிலையும் அவங்களுடைய பங்கு பெரும் பங்கு இருக்குது. அதே மாதிரி புரோகிதம், வேதம், மத சார்ந்த நடவடிக்கைகள், மத குருவாக இருக்கிறது, அந்த மத குருக்களுக்கெல்லாம் 9ஆம் இடம். அது 10ல் குரு. இப்போ பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 10ல் குரு பதியை கெடுப்பான். அப்போ அந்த பதிங்கிறது 10ஆம் இடம்ங்கிறது எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா மேஷ லக்னத்தை வச்சு முன்னோர்கள் சொன்னாங்க. நம்ம ஜோதிடர்கள் வந்து அது வேற எல்லா லக்னத்துக்கும் பயன்படுத்தினதுனால அது குருனால 10க்கு வந்து ஆகாதுன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்படி கிடையாது, குரு நல்லது பண்ணுவார். ஆனால் 10ஆம் இடம் அப்படிங்கும்போது குருவினுடைய அமைப்பு அப்படிங்கும்போது அவருடைய இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்மம் சார்ந்த இயக்கம். அப்போ பெரிய லெவலில் ஒரு அமைதியையும் ஒரு எல்லாரையும் வந்து தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடியும் தர்மம் சார்ந்த ஒரு பணியில தான் அவங்க வந்து ஷைன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் இலாக்காவோ அல்லது வந்து வேற மாதிரி இப்போ ஒரு ரெய்டு போகணும் அல்லது ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சான ஒரு கடுமையான வேலைகள் எல்லாம் இந்த 10ல் குரு ஷைன் பண்ணாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தர்மம், ஒழுக்கம், இப்போ உதாரணத்துக்கு ஜட்ஜி எடுத்துக்கலாமே, அந்த நீதிபதி துறை, நீதிபதியாக இருக்கிறது அதுக்கெல்லாம் பொருத்தமானது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி லைனு, ஒரு ஃபீல்டு ஒர்க்கு, இது மாதிரியான விஷயங்கள், ஒரு கருவிகள் தயாரிப்பு. இப்போ உங்களுக்கு குருவுக்கும் நான் வெஜிடேரியனுக்கு சம்மந்தம் இருக்கான்னா இல்லை. அப்போ அந்த மாதிரி கான்செப்டுக்கெல்லாம் போக முடியாது. ஒரு கடுமையான ஒரு செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தொழிலுக்கு அங்கே இது கிடையாது. தர்மம் சார்ந்த வகையில் உயர் பதவிகள், உயர் இப்போ மினிஸ்ட்ரி லெவலில் வந்து ஒரு நேர்மையான மந்திரி அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கெல்லாம் உதவும். சூப்பருங்க. அது 11ல் குரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி மட்டும் இல்லை, சமுதாயம், நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து நல்ல பேர் எடுக்கிறது. இப்போ ஒரு நல்ல அறம் சார்ந்த பண்புகளை வச்சு எல்லாரையும் வழி நடத்துறது அந்த அளவில் உதவும். நல்ல நண்பர்கள், நல்ல மூத்த சகோதர வகை, சகோதரி வகை, இதில் எல்லாம் கொடுக்கும். ஆசைகள் பார்த்தீங்கன்னா
ஒரு உயர்ந்த ஆசைகளா இருக்கும். ஆனா வந்து நியாயமான ஆசைகளா இருக்கும். எதையுமே வந்து தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படாது. அந்த மாதிரி தகுதியான ஆசைகளை கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால 5ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன்ங்கிறதுனால குடும்ப மகிழ்ச்சிங்கிறது அங்க பிரதானமானது. சூப்பருங்க. அடுத்து 12 குரு. 12ஆம் இடம் அப்படின்றது தான் இந்த மாதிரி 8ல் சொன்ன மாதிரி சட்ட நடவடிக்கை. அது வந்து ஐடி ரைடு இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிறது, இதில் வந்து இது பண்ணுறது. அப்போ பில்லு போடுறதே 2-3 பில்லு வச்சுட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்பர் 2 பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லாம் அந்த ரகசிய நடவடிக்கை பதுக்கிறது, இது மாதிரி ரகசிய நடவடிக்கை எல்லாம் பண்ணும். அதே வந்து 12ஆம் இடத்துல ஒரு நல்ல குருவா இருக்கும்போது என்ன ஆகும்னா சுப வழியில செலவுகள் பண்ணுவாங்க. ஒரு சுபகாரியத்துக்கான செலவு இப்போ மூலதனம் பண்ணும்போதே கூட பெருசா லாபம் வராட்டியும் பரவாயில்ல, இது ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல தொழிலா இருக்கு, 4 பேருக்கு சாப்பாடு போடுதுன்ற மனோபாவத்துல செய்யற ஒரு உபகாரமா இருக்கும். ஆனா 12ல் குருங்கிறத பார்க்கும்போது அது வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு தவறுகள் நடந்துகிட்டே இருக்கும். 12ஆம் இடத்துல அந்த குருங்கிறது 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ இருந்தோ நல்வழி காட்டுறதுல. ஆனா இந்த 12ஆம் இடத்துல வந்து தனியா அறியாம சில பேர் தவறுகள் செய்யறாங்க இல்லையா, அது மாதிரி அது கொண்டு போகும். பட் இருந்தால் கூட அந்த 12ஆம் பாவத்துக்கு இருக்கிற குரு இந்த 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் 1ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது ஆராய்ச்சியில எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. அவங்க வந்து ரிசர்ச் ஒர்க் பண்றது, இந்த ஞானம் பெறுவது, இந்த மாதிரி ஆன்மீக பணிகள்ல ஆய்வு பண்ணி நல்ல முடிவுகளை அறிவிப்பாங்க. ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. நான் குருவை பத்தி நல்லா டீட்டெயிலா போயிட்டீங்க. ஏன்னா மெயினா அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஏன்னா பாதி விஷயம் நல்லது பண்ணியிருக்கு, பாதி விஷயம் தீமை கொடுத்துருக்கு. அதாவது கிரகங்கள் 9 தான். அந்த 9 பேரையும் நாம வந்து தரம் பிரிச்சு இவர் சுத்தமாவே எல்லாத்துக்குமே கெடுதல் தான் பண்ணுவாருன்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்றதும், ஒரு சில கிரகங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டுன்னு நம்புறதும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அறியாமை தான். 9 கிரகங்களும் 12 பாவத்தோட செயல்படுது. ஆனா இது ரெண்டுக்குமே பொறுப்பு கிடையாது. அதுக்கும் மேல இருக்கிற நட்சத்திரம் தான் வழி நடத்துது. அந்த நட்சத்திர ஆற்றல்ங்கிறது நம்ம லக்ன புள்ளி தீர்மானிக்குது. இது மாதிரி 12 பாவத்துக்கும் புள்ளிகள் இருக்கு. அந்த 12 பாவ புள்ளிகள்லயே கெட்ட பாவத்துக்கான புள்ளிகள் நமக்கு, அது குருவா இருந்தாலும் அது சுபகிரகமான புதன் சுக்கிரனா இருந்தாலும் கெடுதல் தான். அதே மாதிரி நல்ல பாவத்துக்கு வரக்கூடிய புள்ளிகள் இருக்கு. அதுல வந்து சனி நமக்கு கிடைச்சாலும் ராகு கேது கிடைச்சாலும் அது நன்மை தான். அருமையா சொல்லுவீங்க. நேரங்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கம்.